வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருட்களை முழுமையாக ஒழிப்பதற்கான தேசிய செயல்பாடு தொடர்பில் கலந்துரையாடல். பலத்த மின்னலுடன் மழை, மேல் மாகாணத்திற்கு சிவப்பு எச்சரிக்கை. அரசாங்கத்தினால் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லை, சஞ்சீவ எதிரிமான குற்றச்சாட்டு. மாகாண சபை தேர்தலில் ரணில் சஜித் தரப்புகள் ஓரணியில் போட்டி. போலி சான்றிதழ்களை சமர்ப்பித்து அரச சேவையில் சேர்ந்தவர்கள் பணி நீக்கம் செய்த மத்திய மாகாண சபை. தைப்பொங்கலை முன்னிட்டு விசேட போக்குவரத்து சேவைகள் ஆரம்பம். நீதிமன்றில் முன்னிலையான விமல் வீரவன்ச திரும்ப பெறப்பட்ட கைது உத்தரவு. வார இறுதியில் பெரும் எரிபொருள் நெருக்கடி, பெட்ரோலிய விநியோகத்தர்கள் சங்கம் எச்சரிக்கை. பாடசாலை மாணவர்களுக்கான 10,000 ரூபாய் கொடுப்பனவு ஆரம்பம். தொடர்பான விரிவான செய்திகள். விஷ போதைப் பொருட்களை முழுமையாக ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக என்னும் தேசிய செயற்பாடு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் மாவட்ட மட்ட கலந்துரையாடல் இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட திறன்விருத்தி மண்டபத்தில் நடைபெற்றது. போதையில்லாத நாடு மகிழ்ச்சியான நாளை என்பதனை உருவாக்குவதனை தொலைநோக்கமாக கொண்ட மேற்படி நிகழ்ச்சி திட்டத்திற்கு மாவட்ட செயல்பாட்டு குழுவினை ஸ்தாபிப்பதற்காக இந்த விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. கடல் தொழில் அமைச்சரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமாகிய ராமலிங்கம் சந்திரசேகரது தலைமையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்களது பங்கேற்றுதலுடன் இன்றைய தினம் பிற்பகல் 11 மணிக்கு மாவட்ட திறன்விருத்தி மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் வடமாகாண ஆளுநர், மாவட்ட அரசு அதிபர் எஸ் முரளிதரன் மற்றும் ராணுவ உயரதிகாரிகள், போலீஸ் உயரதிகாரிகள், கடற்படையினர், துறைசார் திணைக்கள அதிகாரிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர். பலத்த மின்னல் தாக்கம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அவசர எச்சரிக்கை விடுத்து அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பு இன்று இரவு 11 மணி வரை செல்லுபடியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்தின் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் ஏற்படுவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மேலும் வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. மன்னார் தொடக்கம் காங்கேசன்துறை, திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கிழக்கு திசையிலிருந்து வடகிழக்காக காற்று வீசும். புத்தளம் தொடக்கம் மன்னாரூடாக காங்கேசன்துறை வரையான கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 55 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி அதிகரித்து காற்று வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். இதன் காரணமாக மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் விபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நினைத்த எதையும் செய்ய முடியாத நிலை உருவாக்கியுள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் தனது தோல்வி நிலையை இந்த சமூகத்தின் மத்தியில் பாரிய அளவில் வெளிப்படுத்தி வருகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார். குரங்குகளை கணக்கெடுப்பது போன்று கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் போன்று கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளும் இறுதி இலக்கை எட்டாமலேயே இடைநடுவில் கைவிடப்பட வேண்டிய நிலை உருவாகியுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 3/2 பெரும்பான்மை பலத்தையுடைய இந்த அரசாங்கத்தினால் எதனையும் செய்ய முடியும் என்ற நிலைப்பில் இந்த அரசாங்கம் செயற்பட்டு வந்தது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் நேற்றைய தினம் பகல் முதல் நினைத்தது எல்லாவற்றையும் செய்ய முடியாது என்பது இந்த அரசாங்கத்திற்கு புரிந்துள்ளது எனவும் இந்த விடயம் இந்த நாட்டின் பொதுமக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகவே நாங்கள் நோக்குகிறோம் எனவும் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் பட்சத்தில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி என்பன பொதுப்பட்டியலின் கீழ் போட்டியிடும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதம நிறைவேற்று அதிகாரி அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார்.
ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என்பன ஒன்றிணைந்து செயல்படுவதற்குரிய பேச்சு வெற்றியை நோக்கி நகர்ந்துள்ளது. உரிய நேரத்தில் இணைவு நடக்கும். கிராமிய மட்டத்தில் இரு கட்சிகளின் ஆதரவாளர்களும் இணைந்தே பயணிக்கின்றனர். எனவே அவர்களின் முடிவுக்கு தலைமைகள் நிச்சயம் கட்டுப்பட்டாக வேண்டும். எது எப்படி இருந்தாலும் மாகாண சபை தேர்தலில் பொதுப்பட்டியலின் கீழ் களமிறங்குவோம். தேர்தலை நடத்த வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். சின்னம், கூட்டணி வியூகம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை எனவும் அஜித் பி பெரேரா குறிப்பிட்டுள்ளார். போலி சான்றிதழ்களை சமர்ப்பித்து அரசு சேவையில் இணைந்த பாடசாலை உதவியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு காவலர்களாக பணியாற்றி வந்த 19 ஊழியர்களின் சேவைகளை மத்திய மாகாண சபை பணி நீக்கம் செய்துள்ளது. இருப்பினும் அசாதாரண வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட நடைமுறை விதிகளின்படி தவறான தகவல்கள் அல்லது போலி ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படும் சந்தர்ப்பங்களில் நியமனம் ரத்து செய்யப்பட வேண்டும். மேலும் அரசாங்கம் அல்லது மாகாண சபைகளால் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளாக அவர்களுக்கு செலுத்தப்பட்ட அனைத்து பணத்தையும் மீட்டெடுக்க வேண்டும். எனினும் சேவைகள் நிறுத்தப்பட்ட இந்த ஊழியர்கள் தொடர்பாக மத்திய மாகாண சபை அத்தகைய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று தேசிய தணிக்கை அலுவலகத்தில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக மத்திய மாகாண சபையின் கணக்கியல் அதிகாரி தணிக்கைக்கு 2023 ஜனவரி மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னர் நியமனங்கள் நிறுத்தப்பட்ட 17 ஊழியர்களின் சம்பளம் அவர்களிடமிருந்து பெறப்பட்ட சேவைகளுக்கு செலுத்தப்பட்டதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக அரசாங்கத்திற்கு எந்த இழப்பும் அல்லது சேதமும் ஏற்படவில்லை. இருப்பினும் 2023 ஜனவரி 1ஆம் தேதிக்கு பின்னர் 2 ஊழியர்களின் நியமனங்கள் நிறுத்தப்பட்டதால் அவர்களால் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய தொகையை மீட்டெடுப்பது தொடர்பான தகவல்கள் மாகாண கல்வி பணிப்பாளரிடமிருந்து கிடைத்தவுடன் தணிக்கைக்கு சமர்ப்பிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. போலி சான்றிதழ்களின் அடிப்படையில் பெறப்பட்ட நியமனங்கள் சட்டபூர்வமானவை அல்ல என்பதால் சட்டவிரோதமாக செய்யப்பட்ட கொடுப்பனவுகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று தணிக்கை பரிந்துரைத்துள்ளது. இந்த தகவல் மத்திய மாகாண சபை தொடர்பாக 2024ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட தணிக்கை அறிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விசேட போக்குவரத்து சேவைகள் செயற்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் DHRD சந்திரஸ்ரீ தெரிவித்தார். சொந்த ஊருக்கு செல்பவர்களின் பயணத்தை சுமூகமாக நடத்தும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஹட்டன், நுவரேலியா மற்றும் பதுளை உள்ளிட்ட பல நகரங்களுக்கு மேலதிக பேருந்து சேவைகள் இயக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பஸ்டியன் மாவத்தை நெடுந்துர பேருந்து முனையம் மற்றும் பிற முக்கிய நகரங்களில் இருந்து விசேட போக்குவரத்து சேவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தனது சட்டத்தரணிகள் மூலம் நீதிமன்றத்தில் முன்னிலையானதை அடுத்து அவரை கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிடியாணை திரும்பப் பெறப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு உயர் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்தது. 75 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்களை சட்டவிரோதமாக சேர்த்ததாக கூறி லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் பிரதிவாதியாக அவர் பெயரிடப்பட்டார். குறித்த வழக்கு தொடர்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதால் அவர் மீது பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தனது சட்டத்தரணிகள் மூலம் நீதிமன்றில் முன்னிலையானதை அடுத்து அவரை கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையை திரும்பப் பெற கொழும்பு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலியம் முனைய நிறுவனம் 17ஆம் தேதி சனிக்கிழமை பெட்ரோலிய பொருட்களை விநியோகிப்பதில்லை என்று முடிவு செய்துள்ளது. இதன் காரணமாக எதிர்வரும் வார இறுதி மற்றும் திங்கட்கிழமைகளில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்று பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. இலங்கை பெட்ரோலியம் முனைய நிறுவனம் 17ஆம் தேதி சனிக்கிழமை மூடப்படுவதால் 16ஆம் தேதிக்குள் வார இறுதிக்கான போதுமான எரிபொருள் இருப்பு பதிவுகளை வழங்குமாறு பிராந்திய பெட்ரோலிய மேலாளர்களுக்கு அறிவித்துள்ளதாகவும் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதற்கான பணத்தினை தவணையாகவோ அல்லது காசோலியாகவோ செலுத்த முடியாது என்றும் தெரிவித்துள்ளது. ஊழியர்களுக்கு வழங்கப்படும் கூடுதல் நேர கொடுப்பனவுகளை நிறுத்தும் நோக்கில் சனிக்கிழமை நிறுவனம் மூடப்படுவதாக விநியோகத்தர்கள் சங்கம் கூறுகின்றது. இந்நிலையில் சில நாட்களுக்கு எரிபொருளை பெறுவதற்கு அதிக அளவு பணத்தை செலவிட முடியாது என்றும் வார இறுதிக்கான எரிபொருள் பதிவு முன்கூட்டியே செய்ய முடியாது என்றும் விநியோகத்தர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எனவே வார இறுதியில் பெரும் எரிபொருள் நெருக்கடி ஏற்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அதன் டீலர்களுக்கு வழங்கப்படும் தள்ளுபடியை குறைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக பல எரிபொருள் நிலைய உரிமையாளர்கள் 3 நாட்களுக்கு தேவையான எரிபொருளை மொத்தமாக செலுத்தி வாங்க முடியாமல் தவிப்பதாகவும் சங்கம் கூறுகிறது.
இதன் காரணமாக மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாகவும் இதற்கு இலங்கை பெட்ரோலிய முனைய நிறுவனம் மற்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்காக ஜனாதிபதி நிதியத்தினால் வழங்கப்படும் கொடுப்பனவு குறித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி குறித்த மாணவர்களுக்கான 10,000 ரூபாய் மேலதிக கொடுப்பனவு வழங்கும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அலுவலகம் இன்று அறிவித்துள்ளது. இக்கொடுப்பனவிற்கான அனைத்து நிதி ஒதுக்கீடுகளும் அந்தந்த மாவட்ட செயலகங்களுக்கு ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரசாங்கத்தினால் ஏற்கனவே 15,000 ரூபாய் கொடுப்பனவை பெற்றுக்கொண்ட அனைத்து மாணவர்களும் இந்த புதிய கொடுப்பனவையும் பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அண்மைய பாதீட்டு திட்ட உரையின் போது அறிவித்ததற்கிணங்க அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பாடசாலை மாணவருக்கும் இதன் மூலம் மொத்தம் 25,000 நிதியுதவி கிடைக்கப்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருட்களை முழுமையாக ஒழிப்பதற்கான தேசிய செயல்பாடு தொடர்பில் கலந்துரையாடல். பலத்த மின்னலுடன் மழை, மேல் மாகாணத்திற்கு சிவப்பு எச்சரிக்கை. அரசாங்கத்தினால் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லை, சஞ்சீவ எதிரிமான குற்றச்சாட்டு. மாகாண சபை தேர்தலில் ரணில் சஜித் தரப்புகள் ஓரணியில் போட்டி. போலி சான்றிதழ்களை சமர்ப்பித்து அரசு சேவையில் சேர்ந்தவர்கள் பணி நீக்கம் செய்த மத்திய மாகாண சபை. தைப்பொங்கலை முன்னிட்டு விசேட போக்குவரத்து சேவைகள் ஆரம்பம். நீதிமன்றில் முன்னிலையான விமல் வீரவன்ச திரும்ப பெறப்பட்ட கைது உத்தரவு. வார இறுதியில் பெரும் எரிபொருள் நெருக்கடி, பெட்ரோலிய விநியோகத்தர்கள் சங்கம் எச்சரிக்கை. பாடசாலை மாணவர்களுக்கான 10,000 ரூபாய் கொடுப்பனவு ஆரம்பம். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.